வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கான ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை திட்டம் அவர்களின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். மகளிர் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்துடன் விளையாடுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அபுதாபியில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 40,000க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு பிரதமரை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக நாடாகவும் 7வது பெரிய முதலீட்டு நாடாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திகழ்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதற்கு அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு தி ஆர்டர் ஆஃப் சையத் என்ற உயரிய விருதை வழங்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தம்மை கௌரவித்ததற்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களை கௌரவிக்கும் விருதாகவே இதனை தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய வம்சாவளியினருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அளித்து வரும் உதவிகளுக்கு இந்தியாவின் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக கோவிட் தொற்று காலத்தில் இந்திய மக்களுக்கு தேவையான உதவிகளை அந்நாட்டு அரசு சார்பில் செய்து கொடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், 2030ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாகவும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாகவும் இந்தியா உருவெடுக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மாணவர்களுக்கான ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை திட்டம் அவர்களின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாணவர்களுக்கான அடையாள அட்டை தொடர்பான தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதுவரை 25 கோடி அடையாள அட்டைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களது கல்வி தகுதி குறித்த பதிவுகளை மேற்கொள்வதற்கான வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்று தரமான கல்வியை பெறுவதற்கு வழிவகுப்பதாக அவர் கூறினார். அறிவாற்றலையும் திறனையும் வளர்த்துக் கொண்டு மாணவர்கள் தங்களது இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நேற்று மாலை ராஜஸ்தான் சென்றார். ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா குடியரசுத் தலைவரை வரவேற்றார். இன்று காலை மகேந்திப்பூர் பாலாஜி கோயிலுக்கு சென்று வழிபடும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து தங்கர்பூர் மாவட்டத்தில் பெனேஸ்வர் செல்கிறார். மகளிர் தொழில் முனைவோரை லட்சாதிபதிகளாக உயர்த்தும் திட்டத்தின் பயனாளிகளையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். இந்நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்கின்றனர். பெனேஸ்வரில் உள்ள ஹரி கோவிலுக்கும் சென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபடுகிறார். புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் குறித்து விவசாயிகள் முன்வைத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துவிட்டது என்றும் எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றும் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கேள்வி நேரத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நீரேற்றுவதற்கான திட்டப்பணிகள் விரைவாக முடிக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 32 மாதங்களில் 831 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRV ராஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், இதன் மூலம் 9,65,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 31 லட்சம் பேருக்கு இதனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு மேலும் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் திரு TRV ராஜா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. பிரதமரின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான வசதிகள் செய்து தரப்பட்டு வருகிறது. பயிற்சி பெற்றுள்ள பெண்கள் தொழில் முனைவோராக உயர்ந்து சாதனை படைத்து வருவதாக இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் திரு பாலசுப்ரமணி தெரிவித்தார். பிரைம் மினிஸ்டர் கௌசல் விகாஸ் யோஜனாவில் அண்டர் ஸ்கில் இந்தியா மிஷனில் எந்த அளவுக்கு உமன் பெனிஃபிஷரியாக இருக்காங்க. இதன் மூலிமா இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளியில் மோர் தென் 1 lakh பெனிஃபிஷரி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. நான் இந்த ப்ராஜெக்டில் 3000 உமன் பெனிஃபிஷரி மீட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். இதில் முக்கியமான கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்னா 85% உமனுடைய பொருளாதார வாழ்க்கை முன்னேறி இருக்கு. பிரதமரின் கௌசல் விகாஸ் திட்டத்தின் மூலம் பொருளாதார ரீதியாக பெண்கள் தன்னிறைவு பெற்று வருவதாக இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் பயனாளருமான திருமதி விஜயஸ்ரீ தெரிவித்தார். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் ஒரு 200 ரூபாய் 300 ரூபா கொடுத்தா தான் ஸ்டிச் பண்ண முடியுது. சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறவங்க பக்கம் அக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்து மேக்ஸிமம் அவங்க ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன லெவலில் ஒரு பொட்டிக் ஷாப்பு அந்த மாதிரிலாம் கூட, டெய்லரிங் ஷாப் அந்த மாதிரிலாம் கூட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்குது. இப்போ நான் என்னோடய திங்ஸ் வெளியே ஸ்டிச் பண்ண கொடுத்தாலே அதுக்குமே நிறைய எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணுறதுக்குமே நிறைய ரேட் ஆகுது. இப்போ நானே கற்றுக்கிட்டேன். இப்போ என் குழந்தைங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன், எனக்கும் நான் பண்ணிக்கிறேன், என்னை சார்ந்த மற்றவங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன். என்னோடய எக்கனாமிக்கல் இப்போ நான் எதுக்குமே சாடுறது கிடையாது. இந்தியாவில் உள்ள 120 பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்டம் மேற்படிப்பு மற்றும் முனைவர் படிப்புகளில் இலங்கை மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கான கல்வி உதவித் தொகையை கொழும்புவில் உள்ள இந்திய துணை தூதர் நேற்று வழங்கினார். இத்திட்டத்தின் கீழ் இலங்கை மாணவர்களின் படிப்புச் செலவு, விடுதிச் செலவு மற்றும் புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கான செலவையும் இந்திய அரசை ஏற்றுக்கொள்கிறது. மேலும் இந்த மாணவர்கள் பயிலும் பல்கலைக்கழகத்திலிருந்து அருகில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு சென்று திரும்புவதற்கான விமான கட்டணமும் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முனைவர் படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜெர்மன் நாட்டின் பால்டிக் கடற்கரையை ஒட்டிய பகுதியில் 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 1 கிலோமீட்டர் தூர கற்சுவரை தொல்பொருள் ஆய்வு நிபுணர்கள் கண்டுபிடித்துள்ளனர். யுக்ரைன், இஸ்ரேல் மற்றும் தைவான் நாடுகளுக்கு $95 பில்லியன் கடனுதவி வழங்குவதற்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விமானப்படையின் ஹாக் போர் விமானம் மேற்குவங்க மாநிலம் கலைகுண்டாவில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. இதில் இருந்த 2 விமானிகளும் பத்திரமாக உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோரை கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நாமக்கல்லில் மாவட்ட இணையதள குற்றங்கள் காவல் பிரிவு சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை முகப்பேரில் பள்ளி மாணவ மாணவியருக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. மகளிர் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்துடன் விளையாடுகிறது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் நாளை தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் KL ராகுல் விளையாட மாட்டார் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கான ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை திட்டம் அவர்களின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். மகளிர் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்துடன் விளையாடுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.